ஹாய் மக்களே, ஸ்ரீயோட உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். மக்களே, இந்த வீடியோ வந்து ஜூலை ஜூன் மாசம் 24ஆம் தேதி எடுத்தது. எனக்கு இந்த ரிவ்யூ போடுறதுக்கே பிடிக்கல. ஏன்னா மனசு ரொம்ப உளைச்சலான ஒரு நாள்னு சொல்லலாம். அன்னைக்கு சாதாரணமா நம்ம தேய்ச்சி கழுவுனா கூட நல்லாவே இருந்திருக்கும் போல. தேவையில்லாம இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கியாச்சு. இது எனக்கு தெரியாம என் ஹஸ்பண்டே போட்டிருந்தாரு. ஏன்னா அவர்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வீட்டுல ரொம்ப இந்த மாதிரி உப்புக்கரை ஜாஸ்தியா இருக்குங்க, எனக்கு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவரு இந்த ஷார்ட்ஸ் போனது வந்தது, இன்ஸ்டா அது இதுலயும் சொல்லிட்டு பார்த்ததுல இந்த ஹாப்பி பிளானட்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸா போயிருந்துருக்குங்க. ஆக்சுவலி நானுமே அதை பார்த்துருந்தேன். ஆனா எனக்கு தெரியாது இவர் ஆர்டர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி எங்க வீட்டுல. அது மாதிரி ஆர்டர் போட்டது வந்துருச்சுங்க. ஓகே, நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல பொங்கி வளைஞ்சிட்டேங்க. அதனால என்னாச்சுன்னா, அந்த இது நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம்லங்க, அதை மாட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்த்தா ஒன்னுத்துக்கும் கதைக்காக ஸ்ப்ரேல வந்து வரவே இல்லை, ஸ்ப்ரே ஆகலை. அப்பதான் தெரிஞ்சது நம்ம ஆர்வ கோளாறு தான் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாபை நான் ட்விஸ்ட் பண்ணாமலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன் போல. அதனால அது ஸ்ப்ரே ஆகவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பமே இப்படி ரொம்ப ரணக்கலை கொடூரமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசு ஒரு வருத்தத்திலே தான் அது பண்ணேன். நான் அந்த இதை தேய்க்கிறத பார்த்தா உங்களுக்கே தெரியும். அது அந்த தேய்க்கிற நாருக்கு வலிக்குதா இல்லை கைக்கு வலிக்குதா அந்த குழாய்க்கு வலிக்குதான்ற அளவுக்கே ரொம்ப நைஸாக தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க சொன்ன மெத்தட் தான், முதல் நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க, அப்புறம் ஒரு 10 செகண்ட் கழிச்சு கிளீன் பண்ணி பாருங்க. அதாவது கிளீன் பண்ண கூட இல்லை, லைட்டா ரப் பண்ணிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுங்க அப்படின்னாங்க. இது என்னடா பெருங்குத்தா போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. தண்ணி ஊத்தி கழுவணும் அப்படின்றதெல்லாம் போய் துணி வச்சு எங்கிட்டு துடைக்கிறதுன்னு சொல்லி, சரி அவன் சொன்ன கருத்துக்கெல்லாம் உட்படலாம். ஏன்னா மெத்த படிச்ச மேதாவிக எதையாவது சொல்லுவாங்க. நம்ம என்னத்துக்காவது எதையா பண்ணி விட்டுட்டு அது வெட்டியா போறதுக்கு வீட்லயே 4 ஏறுவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா, அவங்க சொன்னது மாதிரி செஞ்சு பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேங்க என் வாழ்க்கையில நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருப்பேன்னு தெரியாது. கொடுத்த காசுக்கு மேல பூராண்டாம் கொய்யாலன்ற மாதிரி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டேங்க. அன்னைக்கு ரொம்ப கை வலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு தேய்ச்சி பார்த்தாச்சு. அவங்க கொடுத்த ரெஸ்டிங் டைமும் கொடுத்தாச்சு. அவங்க சொன்ன மாதிரி துணியிலையும் தொடச்சி பார்த்துட்டேன். துணியில தொடச்ச பிறகு மனசு ஒன்றும் கேட்கல, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு நீங்க யோசிக்கணும். நான் இதை வந்து கையில, அதாவது வந்து பேர் ஹேண்ட், எந்த ஒரு இதுவுமே கிளவுஸ் இல்லாம எதுவுமே போடாம தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த இதுல வந்து ஒரு விஷயம் பாராட்டலாங்க. அந்த ஒண்ணு தாங்க யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம அதை டைரக்டா யூஸ் பண்ணாலும் கைக்கு எந்த ஒரு சேதாரமும் எதுவுமே ஆகல. அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் நல்லதுதான். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் இருக்குல்லங்க. இப்பதான் நம்ம வீடு கட்டியிருக்கோம் ஒரு வாரத்துல. அப்படியே ரொட்டீனா அதையே இது பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைலாம் கிளீன் பண்ணி தொடச்சி கிடச்சி எடுப்பாங்க பாருங்க. அதுக்கு வந்து இது லாய்க்காதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க டிவியில காட்டுற மாதிரி ஆடுல காட்டுற மாதிரி அப்படியே போட்ட உடனே அப்படியே பளிச்சுன்னு ஆகுறது, அப்படியே தண்ணி ஊத்தினோடனே இதாகிறது. ஆனா உண்மையிலேங்க இப்படி எல்லாம் ஏன் தான் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியல. ஓரளவுக்கு மனசாட்சியோட போடலாம். ஆனா அது ஓவரா இருக்குது பாருங்க நீங்களே. அது இந்த பக்கம் வந்து நான் அப்ளை பண்ணல, லெஃப்ட் சைடு மட்டும்தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி பார்த்தேன். அது பாருங்க எந்த அளவுக்கு சேம் நான் என்ன செஞ்சு வச்சேனோ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்குது. இவங்க இதை ஃபோக்கஸ் வந்து டாப்புக்கு வந்து கிளியர் ஆகும்னு சொன்னாங்க. ஏன் அதையும் விட்டு வைப்பானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பியும் அதே பழைய ப்ராசஸ் வெளியில யூஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ உள்ள இருக்கிற பாத்ரூம்குள்ள இருக்கிற குழாய்க்கெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். பாத்தீங்கன்னா அந்த லைன் ஸ்கேல்ன்றது எந்த அளவுக்கு துருப்பிடிச்சு போற அளவுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நாங்க அடிக்கடினா ஒரு மாசத்துக்கு, சரி 2 மாசத்துக்கு ஒரு தடவை, ஹானஸ்டா சொல்லணும்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை நான் இதெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு டைம் வந்து நான் ரொம்ப கிடையாது. அதுவும் இல்லாம ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்ச்சிட்டு இருக்கலாம், அவங்க கை வலி வந்துருதுங்க. ஆல்ரெடி 1008 வேலை இருக்குது வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தாச்சு. உண்மையிலேங்க இதுல நான் ரொம்ப இந்த மன உளைச்சல் ஆயிட்டேன். இந்த வீடியோ எடிட் பண்றத கூட எனக்கு பிடிக்கலங்க. எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுலாமா அப்படின்னு சொல்லிதான் இருந்துச்சு. ஏன்னா பாருங்க 24ஆம் தேதி இதை ஷூட் பண்ணது, நான் இன்னைக்கு தான் அதை பண்றேன். ஏன்னா மனசுக்கே இஷ்டமே இல்லை. உண்மையிலே அன்னைக்கு பயங்கர கைவலிங்க. தேய்ச்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா, நம்பி நான் இதை பண்ணேன். ஓகே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட், அப்படி போயிரும் இப்படி போயிரும், நம்ம இதை வந்து செம்மையா ரிவ்யூ போடணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். சுத்தமா அம்மா ஜல்லிக்கு தரல. இந்த பாத்ரூம்குள்ள குழாய் வந்து நான் இப்போ ஒரு தடவை தான் அவங்க கிட்ட தேய்ச்ச மாதிரி காட்டிருக்கேன். பட் 3 தடவை தேய்ச்சேங்க. அதாவது வந்து அவ்வளவு தண்ணி
ஸ்ப்ரே பண்ணுறது சொட்ட சொட்டி ஒழுகுற அளவுக்கு நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணிலாம் தேய்ச்சி விட்டேன். சரி பிளாஸ்டிக் நம்ம டோரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இது பண்ணேன். அவன் கொடுத்ததெல்லாம் வந்து 10 செகண்ட் கழிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் எதுக்குமே கலைக்காதவங்க. மறுநாள் காலையில் பார்க்கும்போது நம்ம தேய்ச்சிருந்த இடத்துல அந்த வெள்ளை கலர்லாம் படிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு தான் அவன் துணி வச்சு துடைக்கணும்னு சொல்லியிருப்பான் போல. நானும் தொடச்சி தான் பார்த்தேன், போகலை. ஆக்சுவலி அது ஸ்ப்ரே பண்ண இடம்லாம் பாருங்க எப்படி ஆகி போச்சுன்னு, கொஞ்சம் கேவலமான கலராக தான் இருக்குது. இதோட எண்டு ட்விஸ்ட் என்று தாங்க இருக்குது. நாங்கள் அவன் ரிப்ளை போட்டு எங்களுக்கு அதுக்கு தரேன்னு சொல்லி எந்த ஒரு ஆணியும் அவன் கொடுக்கல, ஒண்ணுமே செய்யலைங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரும் இந்த ப்ராடக்ட் வாங்கி ஏமாற வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.